இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. துரோகத்தின் முழு உருவமே காங்கிரஸ் தான்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, பாத்தீங்களா? அதை இவங்க துரோகம் பண்ணலையா காங்கிரஸுக்கு? துரோகம் பண்ணது காவேரி பிரச்சனையில் காங்கிரஸ், துணை போனது திமுக. நாங்கள் உரிமைகள் விடமாட்டோம், உரிமைகள் மீறுவதாக இருந்தால் எந்த நேரத்திலும் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் உடனடியாக போவோம் என்கிற உறுதிமொழியின் பேரிலேயே இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு. என்னாச்சு? 3 ஆணையும் கட்டான். அப்போ துரோகம் பண்ணதும் துரோகத்துக்கு துணை போனதும் இதுதானே. காங்கிரஸ்க்காக 2014 தோற்று போனது காரணம் என்ன? இந்தியா முழுவதும் என்ன காரணம்? ஊழல். 2G ஊழல் தானே பெருசாக்குனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இன்னைக்கு தாவேகா, அதாவது திமுக விட தாவேகா ஒருபடி மேலே செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதனால தான் ஜெயிச்சாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அவங்க செயல்பட்டாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் 5ஆம் தேதி வரப்போகுது இல்லை சார்? அங்கே ஊழல் பட்டியலை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்கிறாரு. இது எப்படி எடுபடுமா? எப்படி சார் இது? கண்டிப்பாக எடுப்படும். திமுகவுக்கு எதிராக எதுனா பண்ணாலும் எடுப்படும். ஆனால் அதை அவங்க எப்படி கொண்டு எப்படி அதை அந்த இவங்க எகிரி அடிப்பாங்க, என்னென்ன டைவர்ஷன் பண்ணுமோ பண்ணுவாங்க. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ காங்கிரஸ் ஒன்று தான். இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி வந்தார்ல சார் தமிழ்நாட்டுக்கு, அதில் தயாநிதி மாறன் அவருக்கு என்ன கோபம் தெரில, துரோகத்தின் முழு உருவமே காங்கிரஸ் தான்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, பார்த்தீங்களா? அதை இவங்க துரோகம் பண்ணலையா காங்கிரஸுக்கு? காங்கிரஸ்க்காக 2014 தோற்று போனது காரணம் என்ன? தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் என்ன காரணம்? ஊழல். 2G ஊழல் தானே பெருசாக்குனாங்க. அது யார் இருந்தா? அது மன்மோகன் சிங்கே. பாவம் அவர் எனக்கே தெரியாதுன்ட்டார் கட்சியில். எனக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு, என்னை இஷ்டத்துக்கு பண்ணாங்க அப்படின்னு. நான் லெட்டரே எழுதுனேன்லாம் அவர் லெட்டர் அனுப்பிச்சார். அப்போ அந்த பிரச்சாரத்துக்கு காரணமாக இருந்தது யார்? அவ்வளோ பெரிய இது. இவங்க அவருக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க. துரோகம் பண்ணது காவேரி பிரச்சனையில் காங்கிரஸ், துணை போனது திமுக. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் 71 ஒரு வழக்கு போடுறாரு. பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தில். இதுக்கு மத்திய அரசு உத்தரவிடணும், தீர்ப்பாயம் அமைக்கணும் அப்படின்னு வழக்கு போடுறாரு. துரோகம் பண்ணுறது காங்கிரஸ். இந்திரா காந்தி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டு பண்ணலாம், பேச்சுவார்த்தை மூலிமா தீர்த்துக்கலான்றாங்க. அப்போ 3 அணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. கபினி, அமராவதி, ஹரங்கி 3 கணா கட்டின்னு இருக்காங்க. அதுக்கும் இதில் இருக்குது, அதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு. இந்திரா காந்தி பேசினோன்னே இவர் ஒத்துக்கிறார். ஏன் ஒத்துக்கினார்? அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு சும்மா இவர் தெரியும்ல வாயில், நாங்கள் உரிமைகள் விடமாட்டோம், உரிமைகள் மீறுவதாக இருந்தால் எந்த நேரத்திலும் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் உடனடியாக போவோம் என்கிற உறுதிமொழியின் பேரிலேயே இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு. என்னாச்சு? 3 ஆணையும் கட்டான். அப்போ துரோகம் பண்ணதும் துரோகத்துக்கு துணை போனதும் இதுதானே. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அதுக்கப்புறம் 74 இந்த ஒப்பந்தத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போயிருக்கணும். அதில் தான் விட்டு கொடுத்துட்டீங்க. இதில் விடவே மாட்டோம், ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க அப்படின்னு அதை பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. அப்போ என்ன ஆகிடுச்சு? இன்னும் தைரியமாக இறங்கி அப்படியே போய் லாஸ்ட்டில் தண்ணி விட மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு சொல்லி 2013 மேகதாட்டு கட்ட போகிறேன்னு கொண்டு போயிட்டான். ரைட்டு. அதுதான் இங்கே நிற்கிதா சார்? ஆமாம். கடைசியில் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பாச்சும் இருக்கா சார்? நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் கட்டுருவாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே தேசிய கட்சி தான் ஆளு, இங்கே மாநில கட்சிகள். அதனால் நீங்கள் அங்கே கர்நாடகா பண்ணுற ஒன்று கூட முதலமைச்சர் ஒரு அறிக்கை கூட விட மாட்டாருன்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு வருவாய் மென்னுங்கிறாங்க, அவல் குத்துனுங்கிறீங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றீங்க, ஏகமானதான் நிறைவேறுது. அதுலேயும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு திமுக ஒரு இதை சொல்கிறாங்க, அதை போய் ஒத்துக்கிறீங்க உடனே. அது பெரிய பைத்தியக்காரத்தனம். எப்படி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியோ அதே மாதிரி தான் இது போட்டால் அவனுக்கு செம்ம லாபம். அது ட்ராப்புன்னு அது புரிஞ்சிக்க முடியல. ஆமாம், சூப்பரா அப்படின்ட்டு கர்நாடகா என்ன பண்ணோம், ரைட்டு இதுக்கு மன்றம் அமைக்கலான்ட்டு நீங்கள் தான் வலியுறுத்த மாட்டீங்கள, மன்றம் அமைக்கலான்றதில் இருப்பீங்க. அவன் அங்கே அணை கட்டுருவோம். ரைட்டு. அப்போ இந்த மாதிரி ஆபத்து இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி எல்லாமே சொல்கிறாங்க. இவங்க அதுக்கு பதிலும் சொல்லலை, உண்டு இல்லை அதுன்னு. தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்க, சரி. அதை அனைத்து கட்சியை கூட்டு போய் கொடுத்துட வேண்டியது என்ன? ஏன் அந்த அனைத்து கட்சி கூட்டுறதுக்குள்ளே இவர் என்ன பிரச்சனை? அதுதான் கேட்குறேன்.
என்ஐடி கட்சி கூட்டிட்டா வேலை முடிஞ்சிடும்ல. கூட்டிட்டு 3 அமைச்சர்களை போட்டு போய் கொடுங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெறும் வாய் மன்றத்துக்கு அவள் கொடுக்குறீங்களா? இப்போ 4.5 டிஎம்சி தண்ணி நான் தரமாட்டேன்றேன், உடனே அறிக்கை ஒன்றுமா வேணாமா? விட்டுருக்கணும். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்ன? அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுறீங்க? ஆலோசகர்னு யார் இருக்கா சார்? இது வந்து ஆலோசனைன்றதை தாண்டி இது நமக்கே தோணணும்ல சார், அந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அது எல்லாருக்கும் தோணாதில்ல. ஓகே, அது ஒன்று இருக்குல்ல சார். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் அந்த டீம் ஒன்று அமைச்சிருந்தாங்களா தமிழ்நாடு அரசு சார், ஃபேக்ட் செக் கமிட்டி. அதில் வந்து அந்த ஃபேன் கிளப் ஆளுங்களே வந்து நியமிச்சிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. இது எப்படி சார் போகுது, எப்படி எடுத்துக்கலாம்? முன்னாடி ஒருத்தர் நியமிச்சாங்களா? அவர் யார்? கார்த்திகேயன். யார் அவர்? அவர் திமுக சொந்தவர் தானா? திமுக வேற கிடையாது அவர். ஓகே. ஆளுநை பிடிச்சிட்டு அப்படியே இந்த மேல் மட்டத்தில் சுற்றி இருந்தவர். போட்டாங்களா இல்லையா? அப்புறம் அந்த அண்டா செந்தியில் போட்டாங்கல்ல, அந்த பொண்ணு போட்டிருக்காங்களே இப்போ அந்த இதில். அவர் யார்? அவர் ஒரு ஆங்கர் தானே. அவர் எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சாலும் எனக்கு தெரில. அவர் சேனல்களில் ஆங்கராக இருந்தார், அப்படி இப்படி ஊட்டியிருந்தார். அவர் எப்படி போட்டாங்க? இப்போ அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே போட்டால் மாட்டோம். இவன் வந்து கட்சிக்கு உழைச்சவன். அவன் வந்து விஜய் அந்த டீமு ஆன்லைன் ஃபேன்ஸ் கிளப் வச்சு வெற்றிக்கு உழைச்சாள். அவனுக்கு தெரியும் ஆன்லைன் இதில் என்ன பண்ணணும். குரு தலைவா அந்த பொண்ணு திவ்யா வந்து அந்த சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டாள், ஐடிவிங் பார்த்துக்கிட்டாள். இப்போ அவங்களுக்கு தானே அந்த இது இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யாரோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க வெளியில் இருந்துலாம், யாருக்குமே கொடுக்கலையே. வீட்டு வசதி வாரியம் கருணாநிதி கொடுக்க போகிறான்னு சொன்னாங்க. ஆனால் விஜயுடைய சீஃப் ஏஜென்ட் சிவா கொடுத்தாங்க, மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க. இப்படி கட்சிக்காரங்க கொடுக்குறதுலன்னா தப்பு இருக்குது. அப்படி கொடுத்தா தான் கட்சி வளரும். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இன்றைக்கி வந்து தாவேகா, அதாவது திமுகவோட தாவேகா ஒருபடி மேலே செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதனால தான் ஜெயித்தாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அவங்க செயல்பட்டாங்க. அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, அந்த ஜெகதீஷ் வச்சுருந்த ஒரு கமிட்டி, ஒரு இது இதெல்லாம் சேர்ந்து தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம். அதனால தான் விட்டோம் கோட்டை விட்டோம், ஜென்சியை விட்டோம், ரீல்ஸ் விட்டோம், அது விட்டோம். இவங்களாம் ரீல்ஸ்லாம் பண்ணால் தான் செஞ்சாங்க. பண்ணலையா? ரீல்ஸ் போட்டோன்னே கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டார். ரெண்டு சின்ன பசங்களை சொல்லாங்களை கூப்பிட்டு வச்சுக்கின்னு போடல, அவனுங்க ரீல்ஸ் பசங்க. அவங்கள கூப்பிட்டு படிக்க சொல்லுங்கடான்னு. இன்றைக்கி ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு, மும்பை கோர்ட்லேயோ உச்சநீதிமன்றத்துலையோ. மும்பை கோர்ட்டில் தான் நினைக்கிறேன். 16 வயது கீழ் உள்ளவங்களுக்கு இந்தியா முழுவதும் ஆன்லைன் பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு. சார் கர்நாடகாவில் அதை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு. கர்நாடகாவில் இருக்குது, இன்னும் 2-3 ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் இந்தியா முழுசும் இதை அமல்படுத்தணும்னு ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. நீங்கள் உட்காந்துட்டு கர்நாடகாவில் கொண்டு வந்தால் அதே நேரத்தில் தான் இவர் இங்கே அந்த பசங்க அதை போட்டு பொழைச்சின்னுக்கிறானுங்க. அதே டைம் தான் கரெக்ட். அவங்கள கூப்பிட்டு இவர் ரீல்ஸ் எடுக்கிறாரு. அப்புறம் அயாபுசா பைக் முறுக்கிட்டு போட்டிங்களா, அதுக்கு பேர் என்னது? ரீல்ஸ் தானே. விஜய் மாதிரியே அந்த ரேம்ப் வாக் போயிட்டு அது விஜய்க்கு 2 பேரும் இருந்தாலும் இவருக்கு 2 பேரும் உள்ள வச்சாங்க. பார்த்தீங்கன்னா இது துண்டை தூக்கி அடிக்கிறது, டவலை கொடுத்தோம் தூக்கி தோளில் போட்டு சுற்றுறது. அப்புறம் கிளாஸ் ஒரு பையன் போடுவான் தூக்கி விஜய்கிட்ட. ஓகே, கரெக்டாக இருக்கும். அவன் தூக்கி போடும்போது அவர் பிடிச்சிடுவார். அதை பிடிச்சிட்டு அவர் இப்படி போட்டு அப்படின்ட்டு போவார். அது சினிமாக்காரங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் இந்த சினிமாக்காருக்கு தூக்கி போட்டால் கையில் கேட்ச் விட்ருவாரான்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பாங்க. அவர் வாங்கி அதை போட்டுன்னு இருப்பார் உதயநிதிக்கு. அப்புறம் ரோட் ஷோ நீங்களும் தானே பண்ணீங்க. என்ன மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். என்ன பண்ணியிருந்தாலும் டான்ஸ் ஆட விட்டாங்களே 3 வகையான பெண்கள், அது ரீல்ஸ் தானே, அது பெரிய ரீல்ஸ். அப்புறம் இது என்ன கொடுமைன்னா, திமுக ஆட்சியில் எல்லா அமைச்சரும் தனக்கு ஒரு டீம் வச்சுக்கிட்டாங்க. ஒரு அமைச்சர் இதில் உச்சத்தில் இருந்தவர் அன்பில் மகேஷ். அவருடைய போனார்னா அப்படி பார்த்தாருன்னா ரீல்ஸ் வரும், அப்படி பண்ணாருன்னா ரீல்ஸ், அப்படி வந்தாருன்னா அந்த ஜெயிலர் படம் அந்த மியூசிக்கோடு வரும். அதே மாதிரி இவருக்கும் போடுவாங்க, உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஜெயிலர் படம் மியூசிக்கோட. எவ்வளோ என்னமோ ரீல்ஸ் போடாத மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட வெற்றிக்கு பாதி காரணம் அனிருத்துன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்போ இந்த அனிருத்தில் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் அந்த மாதிரி சார். இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் 5ஆம் தேதி வரப்போகுது இல்லை சார்? அங்கே வந்து ஊழல் பட்டியலை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்கிறாரு. இது எப்படி எடுபடுமா, எப்படி சார்? இது கண்டிப்பாக எடுபடும். திமுகவுக்கு எதிராக எதுனா பண்ணாலும் எடுபடும். ஆனால் அதை அவங்க எப்படி கொண்டு வந்து எப்படி அதை இவங்க எகிரி அடிப்பாங்க, என்னென்ன டைவர்ஷன் பண்ணுமோ பண்ணுவாங்க. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தான். நீ சும்மாலாம் கொடுத்துட்டு எம்ஜிஆர் காலத்தில் கூட இப்படிலாம் பண்ணாங்க. அவங்க எகிரி அடிச்சோன்னு எம்ஜிஆர்லாம் பல விஷயங்கள் சமாளிக்க முடியல. அதை மீறி எம்ஜிஆர் மேலே இருந்த மக்கள் செல்வாக தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். இல்லை எகிரி அடித்தாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? திமுக அப்படி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? மேகதாட்டு பிரச்சனையை தீர்வோம், தீர்க்க முடியாத கையாலாகாத அரசுன்னு பேசுகிறாங்கல்ல. மேகதாட்டு பிரச்சனை எப்போ வந்துச்சு? அது இருக்கும்ல சார், 2013. ஓகே. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அவங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, இது பண்ணாங்க, பார்லிமெண்ட்லேயும் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க.
2017 பார்லிமெண்ட்டெல்லாம் அவங்க ஸ்தம்பிக்கலாம் வச்சாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. 2019 நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க, இது எம்பிங்க ஜெயிக்கிறீங்க, என்ன பண்ணீங்க? மேகதாட்டு பற்றி எதாவது பேசியிருப்பீங்களா? 2021 26 வரைக்கும் ஆச்சு 24ல் 39க்கு 39 அடிச்சிங்க. என்ன பண்ணீங்க அங்கே மேகதாட்டுக்கு? எஸ்ஐஆருக்கு போய் போராடிட்டு இருக்கிறீங்க. மேகதாட்டு பிரச்சனை இப்போ தான் உட்காந்து மேகதாட்டுன்னுக்கிறீங்க. ஏன் அன்றைக்கெலாம் என்ன பண்ணீங்க? அப்போ மேகதாது பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவங்க வந்து எதுவுமே பண்ணலன்றீங்களா? சிவகுமார் வந்து இவங்க எவ்வளோ நட்போடு இருக்காங்க. இங்கே ஆட்சி வரத்துக்கு இவர் தான் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார், அந்த விழாலாம் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எத்தனை தடவை சிவகுமார் இங்கே வந்து போயிருப்பார். என்னைக்காவது மேகதாட்டு பிரச்சனை பற்றி பேசி நம்மள பல கோயிலுக்கெல்லாம் வந்து போகிறாரு. இங்கே வந்து இவரை பார்த்துட்டுலாம் போனார், பார்த்துட்டு பேட்டிலாம் கொடுத்துட்டு போனார். அன்றைக்கெலாம் மேகதாட்டு ஏதாவது பண்ணிங்களா? இப்போ எலெக்ஷன் டைமில் சிவகுமார் யாருன்னா விஜய் கூட தாவேகா போகணுன்னு ராகுல் முடிவெடுக்கிறார். ஓகே, வேணான்னு சிதம்பரத்தை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. கார்கேட்ட பேசி சோனியாட்ட பேசி வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு காங்கிரஸை ரெண்டாக பிளவு போட்டு கிடக்குது. அன்னைக்கு இந்த சைடு கார்கே இவங்களுக்கு ஆதரவாக வந்து இங்கே பேசுனது சிவகுமார் தான். இங்கே வந்து பேட்டிலாம் கொடுத்துட்டு பேசிட்டுலாம் போனார். காங்கிரஸ் வந்து திமுக. ஆமாம், வேற என்ன, அவ்வளோ நட்பு அவர். நீ அதை பயன்படுத்திட்டு மேகதாட்டுக்கு எதாவது பண்ணணும்ல. ஆனால் வந்த உடனேயே ரொம்ப வீக்கான சிஎம்னு இவர் விமர்சித்ததும் டிகே சிவகுமார் தான். அப்போவே இவர் திமுக ஆதரவாக பெருசாக பேசிட்டு போனார். அதாவது இங்கே மாணிக் தாகூர்லேருந்து எல்லாம் எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ராகுல் இங்கே பிரச்சாரத்துக்கு வரல, ஆனால் இவர் வந்துட்டு நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், ராகுல் பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படி இப்படிலாம் பேசிட்டு போனார் சிவகுமார். அந்த டைமில் கூட எந்த ஊடகம் கூட மேகதாட்டு பிரச்சனை கேட்கல. ஏன்னா கேட்க விட மாட்டாங்க அவங்க, ஊடகங்களுக்கு கொடுக்குற இது கிடையாது. இப்படி தான் இவர்கள் நட்பு. ரைட் சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.